ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இந்த பதிவுல நாம பார்க்க போறது அதிபத்த நாயனார் பற்றி. அதிக பக்தி கொண்டதால் மதுவி இவர் பெயர் அதிபத்த நாயனார் என்றே அழைக்கப்பட்டார். நாகப்பட்டினம் பக்கத்தில் உள்ள நுழைப்பாடி என்ற இடத்தில் அவதாரம் செய்தார். அவர் தொழில் மீன் பிடிப்பது. அவர் ஒரு நல்ல சிவபக்தர். யாராவது சிவபக்தர் வந்தால் அவரிடம் உள்ள எல்லாம் கொடுத்து விடுவார். தினமும் எது முதலில் அவர் வலையில் அகப்படுகிறதோ அதை சிவனுக்கு அர்ப்பணம் செய்து கடலிலேயே விட்டு விடுவார். அதன் பின் வருவதை தான் அவர் எடுத்துக்கொள்வார். நல்ல செல்வ செழிப்பு இருந்தது. சுவாமி இவரை சோதிக்க நினைத்து இவர் வீசும் வலையில் ஒன்றும் அகப்படாமல் போகிறது. கஷ்டமும் துயரமும் அவர் வாழ்வில் தொடர அவர் அவருடைய வைராகியத்தை விடவில்லை. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் ஒரே ஒரு மீன் கிடைக்க அதையும் சிவனுக்கே அர்ப்பணம் செய்தார். ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்கிறது. ஒரு மீனானாலும் பெரியதாய் கிடைக்க அதை விற்றால் அதிக பணம் கிடைக்கும். ஆனால் அவர் அதையும் சிவனுக்கே அர்ப்பணம் செய்து விட்டார். ஒரு நாள் அவர் வீசிய வலையில் தங்க மீன், சுத்தி, பவழம், நவரத்னம், வைரம், வைடூரியம் பொறித்த மீன் கிடைக்க அருகில் இருந்தவர்கள் அதை கொண்டு சிறப்பாக வாழலாம் என்று சொல்ல, இவரோ எனக்கு கிடைத்த சிறந்த மீனை சிவனுக்கே அர்ப்பணம் செய்வேன் என்று சொல்லி கடலில் வீசி சிவார்ப்பணம் என்று கூற, அடுத்த நொடியே சிவபெருமான் காட்சி கொடுத்து, உன் பக்தியை பார்த்து வியந்தேன், என் அடியார் கூட்டத்தில் நீயும் இணைய கடவது என்று கூறினார். இன்றும் இந்த நிகழ்வு அதிபத்த விழா என்ற பெயரில் நடக்கிறது. சிவபெருமான் காட்சி கொடுத்த நிகழ்வும் நடக்கிறது. ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இவரின் குரு பூஜை நடக்கிறது. நன்றி.